ശ്രീമദ് ദേവി ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം 5வது ஸ்கந்தத்தில் 27வது அத்தியாயம். வியாச பகவான் இங்கே ஜனமேஜயனுக்கு கதையை வர்ணிச்சு கொடுத்துட்டுருக்கார். அப்படிங்கிறதுனால இந்த அத்தியாயத்தோட ஆரம்பத்தில் வியாச உவாஜா அப்படின்னு சொல்லப்படுறது. அத சப்தவிம்சோ அத்தியாயாக. அதா அப்படிங்கிறதுக்கு நம்ம அர்த்தத்தை பார்த்துட்டோம். மங்களகரமான 27வது அத்தியாயத்தை பார்க்கலாம். 1வது ஸ்லோகம். ஹதௌ தௌ தானவௌ திருஷ்ட்வா ஹதசேஷாஸ்ச சைனிகா பலாயனம் ததக்ருத்வா ஜக்மு சர்வே நிருபம் பிரதி. சண்டமுண்டர்கள் கொல்லப்பட்டதை பார்த்துட்டு ஜீவனோட மிச்சம் மீதி இருக்கிற போராளிகள் எல்லாம் ஓடி ராஜா கிட்ட போனா. 2வது ஸ்லோகம். பின்னாங்கா விஷிகை கேஜித் கேஜித் சின்னகராஸ்ததா ருதிர ஸ்ராவதேஹாஸ்ச ருதந்தோபியொப்பரே. அப்படி ஓடி போனவாள்ல செலவாளுக்கு சரீரம் அம்புகளால முறிஞ்சிருந்தது, செலவாளோட கை இல்லாம இருந்தது, செலவாளோட சரீரம் ஃபுல்லாயிட்டும் ரத்தம் இப்படி ஒழுகின்னு இருந்தது. இப்படி எல்லாரும் வலியோடு கூடிட்டு அழுதுண்டாக்கும் ராஜாவோடு முன்னால போனா. 3வது ஸ்லோகம். கத்வா தைத்யபதிம் சர்வே சக்ரோர்புர்பாரவம் மிருது ரட்ச ரட்ச மகாராஜா பட்சயத்யத்ய காளிகா. எல்லாரும் அசுரராஜாவோடு முன்னால போய் நின்று நெஞ்சில அடிச்சுண்டு அழுதுண்டு சொன்னா, காப்பாத்தனமே காப்பாத்தனமே மகாராஜாவே, அந்த காளி இப்ப எங்களை பிடிச்சு தின்னுவள். 4வது ஸ்லோகம். தயாஹதௌ மகாவீரௌ சண்டமுண்டௌ சுரார்தனௌ பட்சிதா சைனிகா சர்வே வயம் பக்னா பயாதுரா. தேவர்களை துரோகிக்கிற மகாவீரர்களாயிருக்கிற சண்டமுண்டர்களை அவள் கொன்னுட்டா. எல்லா சைனிகர்களையும் அவள் பிடிச்சு சாப்பிட்டு இருக்கா. நாங்கள் பயந்து ஓடி வந்ததாக்கும், தளர்ந்து போயிட்டோம் நாங்கள். 5வது ஸ்லோகம். பீதிதம் சரணஸ்தானம் கிருதம் காளிகயா பிரபோ பாதிதைர்கஜ வீராஸ்வேர் தாசேரகபதாதிபி. பிரபோ, காளி அந்த போர்க்களத்துல அத்தனை பேரையும் பயமுறுத்திட்டா. மதயானைகளையும் குதிரைகளையும் ஒட்டகங்களையும் மனுஷாலையும் எல்லாரும் அவள் கொന്നു வீழ்த்தியிருக்க வாக்கம் சேரா. அவகிட்டேந்து ஒருத்தராலையும் தப்பிச்சுக்க முடியல. 6வது ஸ்லோகம். சோனிதௌகவஹா குல்யா கிருதா மாம்சாதி கர்தமா கேசசைவலினி பக்ன ரத சக்கர விராஜிதா. அந்த காளி அந்த போர்க்களத்தை ஒரு சோர புழையாக்கி மாற்றிட்டா. மாம்சங்கள் கூடி குமிஞ்சு கிடக்கு. அதே மாதிரி அவள் கொன்னு குவிச்ச எல்லாரோட முடிகளும் அங்க கூடி நிக்கிறது. தகர்ந்து தரிப்பணமாயிருக்கிற ரத சக்கரங்களும் இருக்கிற அந்த யுத்த களம் பார்க்கறதுக்கே பயமாயிருக்கு. சோர புழை ஒழுகிறது. 7வது ஸ்லோகம். சின்ன பாஹ்வாதி மல்ஸ்யாட்யா சீர்ஷதும்பி ஃபலான்விதா பயதா காதராணாம் வை சுராணாம் மோதவர்தினி.
ചോരപ്പുഴയിലെ മുറിഞ്ഞു പോന മീനുകളോട് കൈകളും അതേമാതിരി ചൊരക്കാ തലകളും ഒഴുകരുത്. பயம் இருக்கிறவா அதை பார்த்தா நடுங்கி மயக்கம் போட்டு விழுவா. தேவர்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை ஜாஸ்தி பண்ணும். 8வது ஸ்லோகம். குலம் ரட்ச மகாராஜா பாதாளம் கச்ச சத்வரம் क्रुद्धा देवी क्षयं सद्य करिष्यति न संशया. மகாராஜாவே, அசுரகுலத்தை காப்பாத்துங்கோ, அதிசீக்கிரமா பாதாளத்துக்கு ஓடி போயிடுங்கோ. கோபம் வந்த தேவி இப்போ நம்மளை எல்லாரையும் இல்லாம பண்ணிடுவதில் சந்தேகமில்லை. 9வது ஸ்லோகம். சிம்ஹோ பட்சயத்யாஜௌ தானவான் தனுஜேஸ்வரா ததைவ காளிகா தேவி ஹந்தி பாணைரநேகதா. அசுரராஜாவே, அந்த சிங்கம் கூடியும் யுத்தத்துல அசுரர்களை எல்லாம் தின்னுருக்கு. அதே மாதிரி காளிகையும் அசுரர்களை பானங்களால பல டைப்ல கொல்லறா. 10வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வமபிராஜேந்திர மரணாய மிருஷாமதிம் கரோஷி சஹிதோ பிராத்ரா சும்பேன குபிதாஷயா. அதனால ராஜாவே, நீங்கள் கோபிச்சுண்டு சகோதரனான சும்பனோடு கூடி யுத்தத்துக்கு போய் அங்க போய் அந்த தேவியிட்ட தோத்து இறந்து போயிட வேண்டாம். பாதாள லோகத்துக்கு ஓடி போய்க்குங்கோ. 11வது ஸ்லோகம். கிம் கரிஷ்யதி நார்யேஷா க்ரூரா குல விநாசினி யஸ்யாஹேதோர் மகாராஜா ஹந்துமிச்சசி பாந்தவான். ராஜாவே, அசுரகுலத்தை இல்லாம பண்றதுக்கு வந்திருக்கிற இவள் என்ன வாக்குமே இப்படி செய்யறா. அசுரகுலத்தை கம்ப்ளீட்டா இல்லாம பண்ண வாக்குமே செய்யறா. இவளை மனைவியாயிட்டு வேணும்னாக்குமே நீங்கள் நினைக்கிற இவளுக்கு வேண்டிட்டாக்குமே உங்களோட பந்துக்களை எல்லாம் நீங்கள் கொல்லறதுக்கு ஆசைப்படுற. இவளோட கையால உங்களோட எல்லா பந்துக்களும் இறந்து போயிட்டு இருக்காளே. இப்படி அத்தனை பேரையும் கொன்னுட்டு இப்படி ஒருத்திய உங்களுக்கு மனைவி ஆயிட்டு வேணும்னு இப்படி ஆசைப்படுறேல. 12வது ஸ்லோகம். தெய்வாதீனௌ மகாராஜா லோகே ஜய பராஜயோ அல்பார்த்தாய மகத்துக்கம் புத்திமான் பிரகல்பயேது. யுத்தத்தில ஜெயவும் பராஜயവും ദൈവാധീനം അനുസരിച്ചിട്ടാക്കും ഉലകത്തിൽ സംഭവിക്കും. അല്പലാഭത്തുക്കായിട്ട് ബുദ്ധി ഇരിக்கிறவா தாங்க முடியாத அளவுக்கு துக்கத்தை உண்டாக்கி வைக்க கூடாது. 13வது ஸ்லோகம். சித்ரம் பஷ்யவிதே கர்ம யததீனம் ஜகல் பிரபோ நிகதா ராட்சசா சர்வே ஸ்திரியா பஷ்யைகயானயா. பிரபோ, இந்த பிரபஞ்சம் முழுவன் விதிக்கு அடிபணிஞ்சாக்கும் இருக்கு. அந்த விதியோடு வேலை எவ்வளோ பெருசாக்கும் விசித்திரமாக்கும் அப்படிங்கிறத பாருங்க. எல்லா ராட்சசர்களையும் இந்த பெண்மணி தன்னந்தனியா கொன்னு குவிக்கிறாளே. 14வது ஸ்லோகம். ஜேதாத்வம் லோகபாலானாம் சைன்யயுக்தோ ஹி சாம்பிரதம் ஏகா பிரார்த்தயதே பாலா யுத்தாயேதி சுசம்பிரமா. நீங்கள் சர்வலோகபாலர்களையும் ஜெயிச்சவனாக்குமே பகவானே. உங்களை பகவானே கூப்பிட்டுடலாம். அசுர சக்கரவர்த்தியா இருந்தானாலும் நீங்கள் இந்த அஷ்டதிக்பாலகர்களையும் தேவர்களையும் எல்லாம் ஜெயிச்சவனாக்கும். இப்போ உங்களுக்கு வேண்ட அளவுக்கு சைன்யங்களும் இருக்கு. இருந்துட்டு கூட உங்களை அந்த பெண்மணி தன்னந்தனியா போருக்கு கூப்பிடுறாளே, அது அதிசயம்தானே.
15வது ஸ்லோகம். புராத்வயா தபஸ்தப்தம் புஷ்கரே தேவதாயனே வரதானாய சம்பிராப்தோ பிரம்மாலோக பிதாமகா. நீங்கள் முன்னால தேவர்களோடு அந்த இடத்துல போயிட்டு புஷ்கரத்தில் தபசு பண்ணிட்டேலே, லோக பிதாமகனான பிரம்மா உங்களுக்கு வரம் கொடுக்கறதுக்கு ஆயிட்டு அங்க வந்தாரே. 16வது ஸ்லோகம். தாத்ரோக்தஸ்துவம் மகாராஜா வரம் வரய சுவ்ரதா ததா த்வயாமரத்வம் ச பிரார்த்திதம் பிரம்மண கிலா. மகாராஜாவே, உங்ககிட்ட பிரம்மா வந்து இப்படி சொன்னார், நன்னா விரதங்களை செய்யறவரே, என்ன வரம் வேணுமானாலும் கேட்டுக்கோ அப்படின்னு. அப்போ நீங்கள் பிரம்மா கிட்ட இறந்து போகாத வரம் வேணும் அப்படின்னாக்குமே பிரார்த்தனை பண்ணினாள். 17வது ஸ்லோகம். தேவ தைத்ய மனுஷ்யேப்யோ ந பவேன் மரணம் மம சர்ப்ப கிண்ணர யக்ஷேப்ய புல்லிங்க வாஜகாதிபி. தேவர்கள், அசுரர்கள், மனுஷர்கள், சர்ப்பங்கள், கிண்ணறர்கள், யட்சர்கள் இப்படின்னு எந்த விபாகத்தில் இருக்கிற புருஷர்களும் என்னோடு மரணத்துக்கு காரணமாயிட்டு இருக்கக்கூடாது. புருஷன் அப்படிங்கிற கணத்துல இருக்கிற ஆரும் எந்த உயிரினங்களும் என்ன கொல்லக்கூடாது. புருஷ சப்தத்துக்கு சூட்டபிளான ஒரு பிராணியிலேந்தும் மரணம் உண்டாகப்படாது அப்படின்னாக்குமே பிரார்த்தனை பண்ணின. 18வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வாம் ஹந்து காமேஷா பிராப்தாயோஷித்வரா பிரபோ யுத்தம் மா குரு ராஜேந்திரா விஜாரியைவம் தியாதுனா. அதனால பிரபோ, உங்களை கொல்லறதுக்கு வந்திருக்கிறவளாக்கும் இந்த பெண்மணி, இது நன்னா புரிஞ்சுண்டு நீங்கள் இப்போ அவகிட்ட போய் யுத்தம் பண்ணாம பாதாளத்துக்கு ஓடி போயிடுறதாக்கும் புத்தி. 19வது ஸ்லோகம். தேவி ஹேஷா மகாமாயா பிரகிருதி பரமாமதா கல்பாந்த காலே ராஜேந்திரா சர்வசம்ஹாரகாரிணி. அசுர ராஜாவா இருக்கிறவரே, இந்த தேவி மகா மாயாமயாக்கும், பலவிதமான மாயா பிரவൃத்திகள் எல்லாம் செய்யறா. பரமையான மூல பிரகிருதியும் கல்பத்தோடு அந்திம காலத்தில எல்லாம் சம்ஹரிக்கிறவளுமாக்கும். இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணினவளும் அவள் தான். அவளோட மாயா சக்தியிலேயாக்கும் இதெல்லாம் இவள் ஆட்டி படைச்சுருக்கா அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுட்டோம். நீங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லி தந்துட்டு இருக்கோம். 20வது ஸ்லோகம். உத்பாதயித்ரி லோகானாம் தேவானாம் ஈஸ்வரி சுபா திரிகுணா தாமசி தேவி சர்வசக்தி சமன்விதா. லோகங்களோடு சிருஷ்டிக்கு காரணமாயிருக்கிற மாயா தேவியாக்கும் இவள், தேவர்களோடு ஈஸ்வரியாக்கும் இவள், மங்கள ஸ்வரூபிணியாக்கும் இவள், 3 குணங்கள் இருக்கிறவளாக்கும் இவள், தாமச சக்தியும் சர்வசக்தியுமாக்கும் இவள். இதெல்லாம் நாங்கள் தெரிஞ்சின்றத உங்ககிட்ட சொல்லின்னு இருக்கோம்.